ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது இன்னைக்கு தேட்டர்ஸில் வெளியான அகத்தியா தமிழ் படத்துடைய ரிவ்யூ தான். ஸோ இந்த படத்தில் ஜீவா, அர்ஜுன் சார், ராஷி கண்ணா, செந்தில் இப்படி பல பேர் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. விஜய் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய ஒன்லைன் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்த மருத்துவர் கண்டுபிடிச்ச ஒரு மருந்து, அந்த மருந்துடைய ஃபார்முலா கைக்கு கிடைச்சதுன்னா நிறைய நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து தேடத் தொடங்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த கதையோட ஆரம்பத்தில் பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பழமையான ஒரு பேலஸை வந்து காட்டுறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு அந்த பேலஸில் வந்து இருந்திருக்காங்க. இப்போ ப்ரெசென்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஆர்ட் டைரக்டரா வந்திருக்காரு. ஸோ இவரு ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணக்கூடிய முதல் படம் அப்படிங்கிறனால ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும்போது தான், அந்த படத்தோடைய ஷூட்டிங் வந்து கேன்சல் ஆகுது. ஸோ நம்மளுடைய முதல் ப்ராஜெக்ட்டே இந்த மாரி வந்து கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான், ஸோ இதே பேலஸ்ல வந்துட்டு ஸ்கேரி ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வந்து, இதன் மூலமா காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வராங்க. ஸோ இந்த கண்காட்சிகள் எல்லாம் வந்துட்டு ஸ்கேரி ஹவுஸ் அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமெல்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல, அதே மாரி இவங்க ஒரு ஸ்கேரி ஹவுஸ வந்து ரெடி பண்றாங்க. இந்த ஸ்கேரி ஹவுஸ பார்க்கறக்கு நெறைய கூட்டம் வந்து வருது. இப்படி இருக்கும்போது தான், இத தாண்டி அந்த பேலஸ்ல வந்துட்டு சில அமானுஷ்யமான விஷயங்கள் உண்மையாவே இருக்கு அப்படின்னு ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வந்து தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பேலஸ்ல இருக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள் வந்து என்னென்ன? சித்த மருத்துவத்துக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? இது எந்த வகையில ஹீரோவுக்கு வந்து உதவுது? ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர் கிடைச்சதா இல்லையா? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்துல நடிச்சவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். ஆக்டர் ஜீவா ஆஸ் யூசுவல் அவருடைய பெர்ஃபார்மன்ஸை பெஸ்ட்டா வந்து குடுத்திருக்காரு. இந்த படத்துல அவருக்கு வந்து ரொம்ப ஃபன்னா, ஜாலியா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் வந்து கிடையாது. கொஞ்சம் சீரியஸா இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர் தான். இந்த படத்துல வரக்கூடிய ஒரு சில எமோஷனல் காட்சிகள்ல அவருடைய நடிப்பு வந்து உண்மையிலேயே நல்லா இருந்தது. ஹீரோயின் ராஷி கண்ணாக்கு படம் முழுக்கவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா தான் வந்து போறாங்க. பட் அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அத வந்து நீட்டா வந்து பிரசன்ட் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். ஹீரோவோடைய ஃப்ரெண்டா ஷாரா வந்து நடிச்சிருக்காரு. ஸோ அவருடைய அந்த ஒன்லைன் காமெடி எல்லாம் வந்து படத்துல அங்கங்க லைட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மெயினா கிளைமாக்ஸ் போர்ஷன் நெருங்க போற இடத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு சில இடங்கள்ல நல்லாவே இருந்தாலும், ஒரு சில இடங்கள்ல ரொம்ப சீரியஸா போற இடத்துல வந்து இந்த காமெடி தேவையா? அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்பட்டுச்சு. படத்துடைய ஆரம்பத்துல யோகி பாபு ஒரு சீன்ல வந்துட்டு வருவாரு. ஸோ அந்த சில காமெடிலாம் வந்து அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆவரேஜா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்ல வரக்கூடிய அர்ஜுன் சாரோடைய சீக்வென்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா இருந்துச்சு. ஒரு சித்த மருத்துவரா இந்த படத்துல வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த கேரக்டர வந்து சூப்பராவே அவர் ப்ளே பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். மிக முக்கியமா அர்ஜுன் சார் வரக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து படத்துல சூப்பராவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எங்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறமா படத்துல வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்ல ராதா ரவி சார் ஆகட்டும், நிழல்கள் ரவி சார் ஆகட்டும், இவங்க எல்லாருமே கொடுக்கப்பட்ட கேரக்டர சூப்பரா பண்ணியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜாவுடைய மியூசிக்ல படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படம் முழுக்கவே எங்கேஜிங்கா கொண்டு போறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதை தாண்டி படத்துல வரக்கூடிய என் இனிய பொன்னிலாவே அந்த பாட்டு வந்துட்டு ப்ளே செய்யப்பட்ட இடம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணுக்கு வந்துட்டு அர்ஜுன் சார் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. அங்க ஒரு பாட்டு ஒன்று வந்து வரும். ஸோ அந்த பாட்டுடைய வரிகள் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த சாங்கும் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. படத்துடைய கடைசி ஒரு 20 நிமிஷம் வந்துட்டு ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்திருந்தாங்க. ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அனிமேஷனா வந்து மாத்தியிருப்பாங்க. பட் அது அனிமேஷனா பார்க்கறக்கு நல்லா இருந்தாலும், இன்னும் கொஞ்சம் ரியலா வந்து காட்டியிருக்கலாமோ! அப்படிங்கிற மாரி எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. பட் குழந்தைங்க இந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. படத்துக்கான அந்த விஷுவல்ஸ் ஆகட்டும், ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோடைய அந்த ஒர்க் ஆகட்டும், மிக முக்கியமா அந்த 1940ல நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம், அந்த பீரியடிக்கல் போர்ஷன்ஸ் எல்லாமே, அதுக்கான செட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. பிரசன்ட் போர்ஷன்ல வரக்கூடிய செட் ஒர்க்ஸுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்டின்னே சொல்லலாம். அந்த ஸ்கேரி ஹவுஸுக்கான அந்த செட் ஒர்க் ஆகட்டும், படத்துக்கான சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், கலர் டோன் ஆகட்டும், லைட்டிங்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு கிராண்டான ஒரு விஷுவல்ஸ வந்து குடுத்திருந்தது. படத்துடைய கதை அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, வழக்கமா ஒரு பங்களால போய் ஒரு பேய்கிட்ட மாட்டிக்கிற மாரியான ஒரு கதையா தான் வந்து ஆரம்பத்துல கொண்டு போறாங்க. அதுக்கப்புறமா ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல ஒரு கதைய வந்து சொல்லி, அத எப்படி இந்த பிரசன்ட்டோட கனெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நீட்டாவே குடுத்திருந்தாங்க. பட் ஸ்க்ரீன் பிளேல இன்னுமே கொஞ்சம் பெட்டரா ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி தோணுச்சு. படத்தோட இன்டர்வல ஒரு வித ஹைப்போட கொண்டு போய் முடிச்சிருந்தாங்க. அதேபோல இன்டர்வலுக்கு அப்புறமா படம் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் லேக் வந்து லைட்டா
இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து குடுக்கும். இப்ப இந்த படத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து என்ன அப்படி சொல்லி பார்க்கும்போது, இவங்க எடுத்துக்கிட்ட அந்த விஷயம், அந்த சொல்ல வந்த மெசேஜ் எல்லாமே வந்து ஓகே தான். ஸோ இயற்கையை வந்து அழிக்கக்கூடாது. அத வந்து பாதுகாக்கணும். ஆயுர்வேதத்த பத்தியும், அதனுடைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள பத்தியும் நாம இன்னும் பாதுகாக்கணும். நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான நெறையா இன்ஃபர்மேட்டிவான டயலாக்ஸும் வந்து இந்த படத்துல அங்கங்க வச்சிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல அது வந்து ஆர்கானிக்கா வருது. ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாண்டடா திணிச்ச மாரி இருக்கும். தனியா அந்த சில டயலாக்ஸ் மட்டும் தெரியும். இன்னொரு நெகட்டிவ் இந்த படத்துல அந்த அம்மா சென்டிமென்ட் போர்ஷன்ஸ் ஸோ அது வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இருந்தாலும் எமோஷன்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா கன்வே பண்ணியிருந்திருக்கலாம். அதாவது ஹீரோ வந்துட்டு தன்னுடைய அம்மாவ எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும். இந்த ஒரு விஷயத்துக்காக. அப்படிங்கிறத வந்து இன்னுமே ஸ்ட்ராங்கா வந்து பதிவு பண்ணியிருக்கலாம். படத்துடைய கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு பொம்மை படம் பார்க்குற ஒரு ஃபீல் வந்து குடுத்தாலும், அந்த சில போர்ஷன்ஸ வந்து குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. அண்ட் ஆரம்பத்துலேருந்து எண்டிங் வரைக்குமே இந்த படத்த வந்துட்டு கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த படத்துல லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நாம பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் படம் எப்படி இருக்குமோ, அது மாரி தான் இந்த படத்தையும் வந்து எடுத்திருக்காங்க. பெரியவங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த படத்த வந்து குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கறக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இந்த படம் ஒரு ப்ராப்பரான ஹாரர் காமெடி படம் வந்து கிடையாது. ஹாரர் இருக்கு. அதே மாரி சயன்ஸ் ஃபிக்ஷன் இருக்கு. ஃபேண்டசி, அட்வென்ச்சர் இது எல்லாமே சேர்ந்த ஒரு படமாக தான் வந்திருக்கு. ஓவராலா இந்த படம் வந்து எப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நல்ல எங்கேஜிங்கான ஒரு ஸ்டோரி தான். ஸ்க்ரீன் பிளேவும் முடிஞ்ச வரைக்கும் எங்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் அந்த லாஜிக்கலான விஷயங்கள், இது ஏன், எதுக்கு, எப்படி அப்படிங்கிறத வந்து இன்னுமே கொஞ்சம் பெட்டரா கன்வே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படம் நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிருக்கும். பட் இப்பவும் இந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இந்த மாதிரியான ஃபேண்டசி, அட்வென்ச்சர் படங்கள் வந்துட்டு தமிழ் சினிமால வரது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த படம் ஒரு கன்டென்ட் உள்ள ஒரு ஃபேண்டசி, அட்வென்ச்சர் படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து தியேட்டர்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.